ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், புது வரவு. ஆமா வாழ்த்து வாழ்த்து. ப்ரோ, இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம் ப்ரோ. பாட்காஸ்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கோம், வெற்றிகரமா 3வது எபிசோடு போயிட்டு இருக்கு. பாட்காஸ்ட்ல பாட்காஸ்ட் பண்ணுவோம். இப்ப அதான் ப்ரோ ட்ரெண்டு. பாட்டாவா? உனக்கு எதுவும் தெரியுமாடா? பாட்டு பாடணும். பாடாத ப்ரோ. இப்போ நீங்க ரீசெண்டா இந்த பாட்டுலாம் கேட்கறது இல்லையா? இல்ல, பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் லாஸ்ட் இங்க ஃபிராங்கி பாணின்னு ஒரு பாட்டு கேட்டேன். அது ஆமா, அப்படியே ஆமா. மைண்ட்ல ஓடுது ப்ரோ. உண்மையாவே சூப்பர் ஒரு சூப்பர். 10 நிமிஷத்துக்கு ஒரு சாங்கு அப்படியே நம்மள அப்படியே உள்ள கூட்டு போய் எனக்கு அது 10 நிமிஷமா முடியக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிராங்கி பாணியா? பிராங்கி பாணின்னு So, அந்த சொல்லி மாதிரி நம்ம ஒரு பாட்டு ஏதாச்சும் பண்ணுவோமே. சூப்பர். பாட்காஸ்ட்லயே வந்து பாட்காஸ்ட் இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு நம்ம வச்சு போகணும் ப்ரோ. ஆ, எப்படி நம்ம லைஃப் சுச்சுவேஷனே எடுத்துருவோம். அதுதான் இப்ப ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. ஆமா. ப்ரோ 10 நிமிஷம் பாட்டு எழுதணுங்கிறாரு. எவ்வளவு பெரிய அந்த பெரிய படம் அடி அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? வேணாங்களா? சரி, எப்படி பாட்டு எழுதலாம் சொல்லுங்க. லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு என் Instant லைஃப்ல சொல்லுங்களேன். நிறைய எழுதிட்டு இல்ல ப்ரோ, உங்களோட லவ் லைஃப சொல்லுங்க. எப்படி காலேஜ்ல ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, அது அப்படியே சொல்லுங்க. அதையே நம்ம எழுதுவோம். அவ்வளவுதான். நல்லா இந்த பாட்டு ஜூனியர் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஆரம்பம். ஜூனியர் இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, நமக்கு தெரியாது. காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு ப்ரோ. காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து இங்க போட்டு பரட்டி அடிச்சுட்டு பொழுதுல விட்டு பரட்டுறாங்க. பாட்டுக்கு சுச்சுவேஷன் சொல்லுங்க. பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு என்னங்க சொல்லுங்க. அதாவது சரி ப்ரோ, நம்ம காலேஜ் லைஃபே எடுத்துப்போம். முதல் நாள் காலேஜ் போனோம். நமக்கு அது காலேஜ் பெருசா பிடிக்கவும் பிடிக்காது. ஆமா, நடாதுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் நான். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ஒரு லவ் ஒண்ணு வரும். அங்கிருந்து கொஞ்சம் காலேஜ் லைஃப் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா போகும். ஓகே ஓகே. நான் அவர் லைஃப் தான் சொல்றேன். மேல சொல்லு. ஒரு லைஃப் தான் நான் எப்படி சொன்னாலும் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. திரைக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருக்கு இருக்கு. தீமு தீபி. அவ்வளவுதான். எங்க அம்மா பின்னாடி பார்த்து சரி. சோ அது கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. கரெக்ட்ல இப்படியும் ஒரு செட் இருக்கும்லன்ட்டு அதை வச்சு இப்போ காலேஜுக்கு வரான். அவனுக்கு பெருசா காலேஜோட ஸ்டார்டிங் பிடிக்கல. காலேஜ் விட்டு நின்றலாமாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க பையன். அப்போ ஒரு பொண்ணு வரா. அதுக்கடுத்து அவன் காலேஜ் டாப் கியர் ஆறத வச்சு ஒரு லைன் எடுத்து நல்லா இருக்கு. நல்ல புது சிச்சுவேஷனா இருக்கு. தமிழ் சினிமால இந்தியன் சினிமால வராத சிச்சுவேஷனா இருக்கு. சரி, அதனால சிச்சுவேஷன் தான் புதுசா இருக்கு. பாட்டோட ஓப்பனிங் இல்ல பாட்டோட ஹெட்டிங்காவது புதுசா இருக்கணும். அதுவும் புதுசா இருக்கணும்ல. லைக் ஒரு அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். டைட்டில் அது வேற. அதே மாதிரி தான் இருக்கணும். ராங்கி பாணி அந்த மாதிரி தான் நம்மளும் அதே பாணியில தான் இருக்கு. அதே பாணியில தான் இருக்கணும். ராங்கி பாணினா பூ. அது பூ. ஒரு பூவும் தெரியாம இருக்கு நீ. என்ன பூ அது? பிராங்கி பாணினா ராங்கி பாணினா அது என்ன பூ? அது ஒரு பூ, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம பேசிக்கிட்டே. சரி, அப்ப ஆளுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச பூ பேர் சொல்லுங்க. அதே ரோஸ். வேற சன்ஃபிளவர், சூரியகாந்தி, அதெல்லாம் ஒரு பாட்டு வந்துருச்சு. ஜாஸ்மின். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின். நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. பூ பேரா? செம்பருத்தி. செம்பருத்தி. ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் நல்லா இருக்கு. சவுண்டிங்கா நல்லா இருக்கு. ஹைபிஸ்கஸ். ஓகேவா? போடுங்க, தலைப்பு போடுங்க. ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்புறம் என்ன மட்டும் தலைப்பு போட சொல்றீங்க? நான் எப்படி போடுறது தலைப்பு? சொல்றா. அடுத்து பிஸ்கட்டுக்கு என்ன வரும்? பிகாஸ் அப்படின்னு அடிக்கிறீங்க. ஷார்ட் ஃபார்ம்ல என்ன அடிக்கிறீங்க? OUS வந்துருக்கு. பிகாஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன அடிப்பாங்க? CUZ. நான் எதுவுமே சொல்ல. CUZ அனுப்புவாங்க. அப்ப CU இசட்டுக்கு பதிலா S போட்டுருங்க. ஹைபிஸ்கஸ். அதுதான் வந்து தலைப்பு. உங்களுக்கு தலைப்பே நான் இவ்வளவு பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு. இதுல நீங்க சிச்சுவேஷன் சொல்லி நான் இவ்வளவு பண்ணாம நெட்லயே பாட்டு போயிருக்கோம். நம்ம பாட்காஸ்ட் பாக்குறவங்களுக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? காலேஜ் போறான்.
நான் காலேஜ்னாலே கொஞ்சம் பரவசம் ஆயிடுவேன். ஏன்னா என்னுடைய காலேஜ் நினைவுகள்லாம் ரொம்ப சூப்பரான எனக்கு காலேஜ். 2 காலேஜ்ல படிச்சேன். 2 காலேஜுமே ரொம்ப நல்ல காலேஜ். 2 டிகிரி 2 டிகிரி பிஏ வந்து எம்ஏ. என்னடா 2 காலேஜ்ல படிச்சிருக்கான், இதுல ஃபெயில் ஆயிட்டு அங்க ஃபெயில் ஆயிருந்தா இதை ஒரு நல்லா இருக்குல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. அப்படியே கோ ஆன் த ஃப்ளோ மாதிரி. கானா பட்டு தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு. காலேஜ் டீனேஜ் வயசுல காலேஜ் போறேன் டக்குது டக்குது நீங்க இந்த மாதிரி அப்படிலாம் எழுத வேணாம். டக்கு டக்கு டக்குன்னு எதுவும் இல்ல, நார்மலா பேச்சு வார்த்தையில அது பேசுற மாதிரி இருக்கும். எப்போ எல்லாத்துக்கும் அதே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வருவேன். பேசுற மாதிரியே தான் இருக்கணும் பாட்டு. பாட்டா இருக்க கூடாது, டியூனா இருக்க கூடாது, ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே பேசுற மாதிரி அதே ஒரு பாட்டா வந்து. முத நாள் அந்த காலேஜ் போனேன், முத நாள் அந்த காலேஜ் போனேன், அதான் அப்படியே போகணும். நான் சிச்சுவேஷன் யோசிச்சேன் அவனை அப்படிதான் ப்ரோ. முத நாள் காலேஜ் போனேன், இதே நல்லா இருக்குங்கிறாப்ல எனக்கு. ஆமா, அதுலதான் ஒரு உயிரே இருக்காது. ஏதோ சொல்லிட்டு வீட்டுக்கு போனா போதுங்கிற மாதிரி. அப்பதான் இருக்கும் எப்படா வீட்டுக்கு போங்கிற வீட்டுல. ஆனா டியூன் அங்கங்க பேசுறோம். நீங்களும் திட்டாதீங்க, நீங்களும் திட்டாதீங்க. ஏன்னா எனக்கு டியூன் தெரியாது. ஏதோ இவர் கேட்கிறாரு, நான் எழுதுறேன், அவ்வளவுதான். டியூன் சரியில்லைன்னா இவர் தான் காரணம். ஒரு கிட்டார் இருந்தா வாசி, அப்படின்னா அப்படியே விட்டு. அந்த டேலண்ட் யாருக்கும் இல்ல, அதனால எவனோ ஹெல்மெட் சொல்லி ஆரம்பிச்சு. ஆமா, சரி. இது இந்த வரி நல்லா இருக்கா பாருங்க. முத நாள் அந்த காலேஜ் போனேன், பெருசா ஒன்னும் பிடிக்கல எனக்கு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதிடுவோம், நம்ம அப்புறம் டியூன் பண்ணிப்போம். நான் அப்படியே எழுதிடுறேன். முத நாள் காலேஜ் போனேன், காலேஜ் ஒன்னும் பிடிக்கல எனக்கு. நீங்க சொன்னது தானே கரெக்டா தான் வந்துச்சு. கடுப்பா தான் வரும். நான் கூட வரிய கேட்டு கடுப்பா சட்டுன்னு ஃபர்ஸ்ட் லைன்லயே கடுப்பாயிட்டீங்க. இவ்வளவு சீக்கிரம் வீடியோ முடிய போகுது, இது வேலைக்கு அது ப்ரோ, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கிளாஸ்க்கு போறானா, அவனுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. அப்புறம் அவனை கஷ்டப்பட்டு அவன் காலேஜ் போறான், படிக்கணுமே, வேலை பார்க்கணுமே. வீட்லயும் பிரஷர் பண்றாங்க அந்த பையனை, என்ன பண்ண முடியும்? அவன் என்னதான் பண்ணுவான், பாவம் காலேஜ் போயிட்டான். இப்படி இப்படின்ட்டு வரும். கிளாஸ் ரூம் பார்க்க மார்ச்சரி நினைப்பு. கரெக்ட் தான் அப்படிங்கிறீங்களா? கிளாஸ் ரூம் பார்க்க மார்ச்சரி நினைப்பு. எல்லாம் பார்க்க குணமா இருக்கு. நீ எழுதக்கூடாது, நான் தான் எழுதுவேன். இல்ல, அவன் லைஃப்னா அவன் சொல்லணும்ல. ஆமா, அவனோட இன்புட் ஏதாவது ஒண்ணு வரணும். அவனோட லவ் ஸ்டோரி. கிளாஸ் ரூம் பார்க்க மார்ச்சரி நினைப்பு. கிளாஸ்மேட் எல்லாம் ஏதோ சாதிச்ச மிதப்பு. கரெக்ட். எல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் வந்தோம்னா அப்படியே இதுவா இருப்பாங்க, அப்படியே சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து 1200 1300 எடுத்துட்டு வந்துருப்பாங்கல்ல. நல்லா டை கட்டிட்டு, பெல்ட்டை போட்டுக்கிட்டு, கண்ணாடியை போட்டுக்கிட்டு, பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிப்பாங்க. அது மாதிரி கிளாஸ் ரூம் பார்க்க மார்ச்சரி நினப்பு. அது இவனுக்கு பர்சனலா. கிளாஸ்மேட் எல்லாம் ஏதோ சாதிச்ச மிதப்புல இருக்காங்க. ஓகேவா? அததான் பார்த்து சகிச்சிக்க முடியல. பில்டப்பா பண்றாங்க, வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்து வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. ஆமா, அது வேற விஷயம். அவங்க பண்றதெல்லாம் நமக்கு வந்து அததான் பார்த்து சகிச்சிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டான் அவன், சரி முன்னாடிதான் அப்படி இருக்காங்க, ஆனா அவனுக்கு கிளாஸ் ரூம் பிடிக்கல, காலேஜும் பிடிக்கல, டிபார்ட்மெண்ட்டும் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் வரையில சொல்லியாச்சு. உடனே என்ன பண்றான், அழுதேன் புரண்டேன், அந்த லாஸ்ட் பெஞ்சு கிடைக்கல. அவனை லாஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சிருந்தா கூட அவன் மட்டும் தூங்கி இருப்பான். ஆமா, அவன் பாட்டு செல்லுல பீரங்கி மணி பாட்டு ஹெட்செட்ல போட்டு தூங்கி இருப்பான் நேரத்துக்கு. ஏன்டா நீங்க பாட்டு எழுதுறீங்கன்னு. பிராங்கி பாணி நினைக்கிறீங்க, ஏதோ சொல்றீங்க. பீரங்கின்னு ஏதோ வந்துச்சு. இல்ல, நான் பிராங்கி பாணி கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, 4வது வரி என்ன சொல்லுங்க. சரி, எழுதுங்க. அது நம்மளோட 4வது வரி எழுதுங்க. ஓகே. சோ அதனால இவன் என்ன பண்ணான், அழுதேன் போறேன்னா அந்த லாஸ்ட் பெஞ்சும் கிடைக்கல. இவருக்கு வந்து கேபர் வாசிக்கு பேனா எப்படி பாடணும்னா, நம்ம துடிப்பா பாடக்கூடாது, பிளாட்டா பாடணும். எப்படின்னா, அதுதான் பார்த்து சகிச்சிக்க முடியல, அழுதேன் போறேன்
அந்த லாஸ்ட் பெஞ்சும் நீங்களும் அவர் கிடைக்கல. பாட்டு கேட்கல அப்படி இருக்காது. இப்படிதான் இதுவும் கிடையாது. நானும் சரி வருவீங்க தேவதாசிக்கு மாதிரி பாடதான் வரீங்க பாக்குறேன் இல்ல இது எங்க அண்ணன் இல்ல அந்த மாதிரி ரைட். ஏதோ எனக்கு வந்துதான் நான் அப்சர்வ் பண்ணதாங்க வர முடியும். எதுல விட்டேன்? அததான் பார்த்து சகிச்சிக்க முடியல, அழுதான் போறேன்னா அந்த லாஸ்ட் பெஞ்ச் கிடைக்கல. போதுமா விரக்தி? பொண்ணு என்ட்ரி கொடுப்பானே எனக்கு புரியல. அந்த பையன் மனசு துடிக்காதா? இப்ப அடுத்து போட்டா போறீங்க வரி. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போன சோகமா. சோகமா தானே போனேன். அவன்டான் சரின்ட்டான். சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போன சோகமா, அப்பதான் வந்தா வேகமா. எனக்கு வேணும். வேற ஏதோ ஒரு பாட்டு பாடி அவருக்கு இருந்த அவருக்கு அப்ப ட்ரெண்ட்ல இருந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போன சோகமா, அப்பதான் வந்தா வேகமா. எஸ்கியூஸ் மீ சொல்லி டஸ்டர் வாங்கினான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வரும் போடுவோம்ல. எவ்வளவு தூரம் வந்துருச்சு. என்ன ஒரு 10 நிமிஷம் பண்ணாருன்னா நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் 1 நிமிஷமாவது பண்ணணும்ல. அதனாலதான் எழுதிட்டு இருக்கேன் மண்டைய சொரிஞ்சு. பாட்டுருக்கணும். ஒரே நிமிஷம் தான் உனக்கு அதுக்குள்ள பாட்டு ஓடிடு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போன சோகமா, அப்பதான் வந்தா வேகமா. எஸ்கியூஸ் மீ சொல்லி டஸ்டர் வாங்குனா, அது கூட என் ஹார்ட்ட வாங்கிட்டு போனாலே காத்தாட்டம், மனசெல்லாம் கொண்டாட்டம். கொண்டாட்டத்தை ஏங்க இவ சோகமா சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சொல்லணும் வந்தேன். அதுதான், ஏன்னா நான் தப்பா பாடிட்டேன், அதனால அங்க சோகமாயிருச்சு. போனாலே காத்தாட்டம் மனசெல்லாம் கொண்டாட்டம்னு ஹையா தான் மாறும். நீ என்ன பூ சொன்ன அதை இங்க நான் வைக்கிறேன். செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் இங்கிலீஷ்ல சொல்லுமா? மனசெல்லாம் ஆடி கொண்டாட்டம், அவதான் என்னை இழுத்துட்டு ஓடுற ஹைபிஸ்கஸ் பூந்தோட்டம். சொல்லு ப்ரோ, நீ தான் சொல்லணும். சொல்லு நீ. ஹைபிஸ்கஸ் நீதான் ப்ரோ சொல்லணும். அவதான் லைட்டா லிங்கா இருக்குல்ல, லிங்கா அவர்தான். அவதான் என்ன இழுத்துட்டு ஓடுற ஹைபிஸ்கஸ் பூந்தோட்டம். இந்த இடத்துல நீங்க கை கொடுக்கணும். ஆக்சுவலா கண்டிப்பா உங்களோட அவருக்கு தான் கொடுக்க நினைக்கிறேன். எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கு. போனாலே காத்தோட்டம் மனசெல்லாம் அடி கொண்டாட்டம், அவதான் என்னை இழுத்துட்டு ஓடுற ஹைபிஸ்கஸ் பூந்தோட்டம். இப்ப பூந்தோட்டத்தை பத்தி, அதாவது ஹைபிஸ்கஸ் பூந்தோட்டம்னு யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ரேர் தான். நல்லா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை? அப்ப வந்து அவ பக்கத்து கிளாஸ் போயிட்டா, அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? டிபார்ட்மெண்ட். கரெக்ட், நல்லா கரெக்டா மாறி இருப்பான் போலயே. அதை வச்சு ஒண்ணு சொல்றேன். டிபார்ட்மெண்ட் மாற போறேன், காலேஜ் ரெகுலர் ஆக போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலேஜே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். போகாம இருந்தாலும் இப்போ போறான். அதாவது அவளை பார்க்கறதுக்கு அதுவுமே என்ன பண்றான், அவன் டிபார்ட்மெண்ட்டும் மாற போறான். ஏன்னா டிபார்ட்மெண்ட் மாறாம இவன் இங்க உட்காந்தான்னு வச்சுங்க, அங்க எவனோ ஒருவன் வாசிக்கிறான். அப்ப டிபார்ட்மெண்ட் மாற போறேன், கிளாஸ் ரெகுலர் ஆக போறேன், காலேஜ் ரெகுலர் ஆக போறேன் அப்படின்னா. டிபார்ட்மெண்ட் மாற போறேன், காலேஜ் ரெகுலர் ஆக போறேன், அவ வைக்க ஹைபிஸ்கஸ் தோட்டம் நானே செய்ய போறேன். தோட்டத்தை இவனே ரெடி பண்ண போறான். அதாவது சொல்லுங்க. ஆமா, சோ அந்த ஹைபிஸ்கஸ் தோட்டத்தை வந்து இவனே வைக்க போறான். அவ ஒரு பூ வச்சுட்டு வந்தா ஒரு நாள் தான் பாத்துருக்கான். ஆனா அந்த செம்பருத்தி பூ அவ ரெகுலரா வைக்கணும்னு இவனுக்கு தோணிருச்சு. அதனால என்ன சொல்லிட்டான், டிபார்ட்மெண்ட் மாற போறேன், காலேஜ் ரெகுலர் ஆக போறேன், நீ வைக்கிறதுக்கு செம்பருத்தி தோட்டம் நானே செய்ய போறேன் அப்படின்ட்டான். என்ன அழகான வரிகள். சரி, இது வந்து பெட்டரா இருக்கா? அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிறைய வரிகள் நல்லாவே பிடிச்சிருக்கு. அதுலயும் வந்து அவதான் என்ன இழுத்துட்டு ஓடுற ஒரு ஹைபிஸ்கஸ் பூந்தோட்டம்னு அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். மிஸ்டர் கார்த்திக் அவர்களுக்கும் ஆசிக் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம். சரி, ரொம்ப நன்றி. இந்த நடந்த விஷயம் எப்படி இருந்தது? அப்புறம் அந்த பாட்டை பத்தி இவர்கிட்ட கேட்போம். ஏன்னா இவர் தான் ஒரிஜினல். இவர் ஒரு 2-3 நாளா இதை பத்தி ரொம்ப பேசவும் தான் ஏன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். சரி, ஆடியன்ஸ் முன்னாடி நிறுத்திடுவோம், அப்பயாவது அவன் பேசுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியாச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. இது
பட் அதுதான் வேற லெவல். நல்லா இருக்கு ஆனா வேண்டாம். அதான் ப்ரோ, நான் இன்ஸ்டா ரீல் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்க்ரால் பண்ணும் போது அப்போ அவர் பாட்டு எனக்கு வரல. அவர் பாட்டை பத்தி பேசுற ஒருத்தர் வந்திருந்தாரு. இப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேசணும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு போறதே தெரியாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாரு. சரி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் போய் பார்த்தேன். எனக்கு உண்மையாவே அந்த லாஸ்ட் அந்த 10 நிமிஷம் அந்த பாட்டு முடிய போகுதுன்னு தெரியும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே 2 நிமிஷத்துக்கு போலாம், இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு போக கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவரோட லைஃப் அப்படியே சொல்ற மாதிரியே. திருக்கில்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே, அது ஃபங்கியா ஜாலியா இருக்கும். நீ ஆட மேடை போட்ட பலகை வெட்ட மரத்த நட்ட கொட்ட நான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். திருக்கில்லின ரொம்ப வீடியோவும் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து இப்ப நம்ம இது பண்ண என்ன பண்ணிருக்கோம், ஹைபிஸ்கஸ். அதே மறந்துட்டோம் பாருங்க. அந்த மாதிரி இல்ல, அத ஒரு மாடலா வச்சுக்கிட்டு அத ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு நம்ம இங்க இந்த ஹைபிஸ்கஸ்னு பண்ணிருக்கோம். இந்த ஹைபிஸ்கஸ் பூவை வச்சு நீங்க ஏதாவது கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ நீங்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு, இப்ப திரும்ப ரீயூனைட் ஆயிருக்கும். அதுல நம்ம கார்த்திக்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாரம் போயிட்டு புது பழைய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கோம். இவரையும் பேஷண்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம ரெகுலரா பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இது பிடிச்சிச்சுன்னா நீங்களும் வரலாம். கண்டிப்பா. ஆமா, நம்ம இங்கதான் சென்னை சைதாப்பேட்டையில தான் இருக்கோம். நீங்களும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க, நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலிக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உட்காந்து பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா வச்சிருக்கீங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்மளால என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடிஞ்சிச்சு. அப்படியே நல்லா இருந்துச்சு ப்ரோ. போக நானும் இருக்கணும்னு. சூப்பர் சூப்பர். இருப்போம், எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். என்னது பேசுறது புரியாது, நேபாள்ல இருந்து வந்தால புரியாது. தமிழ் பையா. ஆமா, சரி பாப்போம். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். என்ன கண்டென்ட் பேசலாம்னு நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையும் நாங்களே சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்னதானா பண்ணுவீங்க? கண்டென்ட் வேணும், பாட்டும் நாங்களே எழுதி கொடுப்போம். என்னதான் ஒண்ணு உட்காந்து பேசிட்டு தான் இருப்பீங்களா? அப்படிலாம் என்ன பண்றது, ஒரு டாபிக் இருந்தா போதும். ஆமா, இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஹைபிஸ்கஸ் நிறைய லைன்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு ஜாலியா கோர்வையா போட்டு நம்ம அந்த பேசுற மாதிரியே லாஸ்ட்ல எழுதி முடிச்சிட்டோன்னு நம்மளும் நம்புறேன், அவங்களும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பாய். சக்சஸ் பண்ணுவோம். ஆமா, ஓகே. வேலை செய்யறோம் குமாருங்கிற மாதிரி. பாய். ஓகே, ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாருங்க.